ஹாய்ங்க, வெல்கம் டு பட்ஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி சத்தான கம்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் கம்பு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் 3க்கு 1ங்கிறத வச்சு எடுத்துக்கங்க. ரெண்டையுமே தண்ணி ஊற்றி நல்லா அலாசிட்டு மூடி வச்சுக்கலாங்க. 4 மணி நேரம் ஊறட்டுங்க. பாருங்கள், 4 மணி நேரம் ஊறிடுச்சு. முதல்ல அரிசியை கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாங்க. கொரகொரப்பாக ஆட்டிக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்திக்கலாங்க. அரிசி ஆட்டுறக்குள்ளேயே நம்ம கம்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்து பருபருன்னு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். அரிசி அரைப்பட்டுருச்சுங்க. இனி இது கூட நம்ம கம்பை இது கூட சேர்த்திக்கலாம். கம்பை சேர்த்தி 2 நிமிஷத்துலேயே நம்ம தேங்காய் துருவி இதில் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் இதுக்குள்ளே சேர்த்துனதையுமே ஒரு சுற்றுலையே நம்ம மறுபடி இந்த மாவை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லா மாவையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாங்க. இனி அரைச்சி வச்சிருந்த மாவை இதில் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இனி அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாங்க. இனி தட்டத்தை வச்சு இலையை போட்டுக்கலாங்க. இனி கொழுக்கட்டை மாதிரி தட்டி அதில் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு கையில் மாவு ஒட்டுச்சுன்னா நீங்கள் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சி வச்சுக்கலாங்க. இனி மூடி வச்சுக்கலாங்க. 25 மினிட்ஸ் வேகட்டுங்க. 25 மினிட்ஸ் ஆச்சுங்க. இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி கம்பு கொழுக்கட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கம்பு கொழுக்கட்டை பிடிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.